வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, பூவுக்கும் பொட்டுக்கும் ஆசை, சில்க் சுமிதாவின் நிறைவேறாத ஆசை, கண்கலங்கிய நடிகை, இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்தவங்க தான் கவர்ச்சி நடிகை சில்க் சுமிதா. காந்த கண்ணழகி, வசீகரமான உடல், வனப்பு, மயக்கும் குரல், தனக்கென ஒரு கூட்டத்தை வைத்து இருந்த நடிகை சில்க் சுமிதா நம்மை விட்டு பிரிந்து இன்றோடு 28 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நாளில் அவரின் ரசிகர்களை அவரை நினைவு கூர்ந்து வராங்க. வினு சக்கரவர்த்தி இயக்கிய வண்டி சக்கரம் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. சில்க் சுமிதா ஆந்திராவில் பிறந்த விஜயலட்சுமிக்கு சில்க் சுமிதா என பெயர் வைத்து அழகு பார்த்தவர் நடிகர் வினு சக்கரவர்த்தி. முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரஜினிகாந்த், கமல், பிரபு, விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக் என பல முன்னணி நடிகர் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு காட்சியில் வந்தால் போதும் படம் வெற்றி படம்தான் என தயாரிப்பாளர்கள் நினைத்தாங்க. சில்க் சுமிதாவின் கால் சீட்டுக்காக நிறைய பேர் காத்திருந்தாங்க. சினிமாவுக்கு வந்த குறுகிய காலத்திலே உச்சத்தை தொட்ட சில்க் சுமிதா கவர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் புகுந்து விளையாடினாங்க. பாலு மகேந்திரா, 3ஆம் பிறை, பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை கவர்ச்சியை தாண்டி மன அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி பெயர் எடுத்தாங்க. 17 ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையில் 450 மேற்பட்ட படங்கள் நடித்த தனது 35 வயதில் 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டாங்க. இன்று வரையிலும் இவரது மரணம் மர்மமாகவே உள்ளது. இந்த நிலையில் நடிகை சில்க் சுமிதாவின் நினைவு நாளான இன்று இவருடன் இணைந்து நடித்த நடிகை ஷர்மிளா அவர் குறித்து பேசியிருக்காங்க. எல்லோருமே கவர்ச்சி நடிகை தான் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் எனக்கு புடவை கட்ட வேண்டும், பூ போட்டு வைத்துக்கொண்டு நிறைய நகை போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என ஆசை. ஆனால் அது முடியாதால் வீட்டில் காலையிலே இருந்து நைட்டு வரைக்கும் பூ போட்டு வைத்துக்கொண்டு வீட்டிலே இருப்பேன் என சொல்லி வருத்தப்பட்டு, ஆனால் கவர்ச்சி நடிகை என்பதால் அவளின் ஆசை அந்த அறையோடு முடிந்து விட்டது. அவளைப் போல ஒரு நல்ல பொண் பார்க்கவே முடியாது என்று அந்த பேட்டியில் ஷர்மிளா அவங்க கூறியிருக்காங்க. இந்த நாளில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அவரது ரசிகர்கள் சில்க் சுமிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து தங்களது அஞ்சலியை செலுத்தி ஆதரவற்றோர் 25 பேருக்கு உணவு வழங்கி நலத்திட்ட பணிகளை செய்துள்ளார். இந்த நிலையில் இவங்க கடைசி ஆசை இதுவரைக்கும் நிறைவேறாமல் போன இருப்பது எனக்கு ரொம்பவே மிகவும் மன அழுத்தமாக இருக்கிறது என்று அவருடன் நடித்த நெருங்கிய தோழியுமான ஷர்மிளா அவங்க பேட்டி கொடுப்பது இணையதளத்தில் அதிகமாக லைக்களை பெற்று வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் அவங்கள இல்லாத நாளில் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு வராங்க அவங்களுடைய திரைப்படங்களை வைத்து. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.